ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நேஷ்னல் ஹேண்ட்லூம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இருக்காங்க இல்லையா, இதுவுமே ஒரு அரசாங்க ஒரு நிறுவனம் தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் தான் இவங்க இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் 8 பேரை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷனை தான் வெளியாகிருக்கு. ஓகேங்களா, சம்பளம் நல்ல சம்பளத்தோடு எடுக்கிறாங்கங்க. ஸோ டீட்டெயில்டாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி டெய்லியும் உங்களுக்காக 2 வீடியோஸ் நான் எங்கே ஒர்க் இருக்குன்றது கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஜூனியர் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 8 பேரை எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த 8 அவங்க எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஆர் கேட்டகரியில் 6, எஸ்டியில் 1, இடபிள்யூஎஸில் 1 அப்படின்ற மாதிரி ஸ்பிட் பண்ணியிருந்திருக்காங்க. அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கடைசி நாள் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு 24 மே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மே மாதம் 24ஆம் தேதி நீங்கள் இதுக்கு வந்து சப்மிட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேறு என்ன வேகன்சி சர்க்குலர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஹேண்ட்லூம் செக்டர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம ஜூனியர் ஆஃபீஸருக்கு என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது 40 வேர்டு ஒரு நிமிஷத்துக்கு டைப் அடிக்க தெரிஞ்சிருக்கணும், பிழை இல்லாமல் டைப் அடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 40 WPM அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து MS ஆஃபீஸில் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும், இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஹிந்தி டைப் ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரபிள் அப்படின்ற மாதிரியுமே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மினிமமாக உங்களுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் ஒரு 3 வருஷம் நீங்கள் வந்து பப்ளிக் செக்டார்லேயோ ப்ரைவேட் செக்டார்லேயோ இதுலேயோ ஒரு 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர், நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 20,000லேருந்து 70,000 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, அது போக கையில் உங்களுக்கு என்ன, இது போக கிராஸ் பே, பேசிக் பே வந்து 42,320 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஸ் பே இருக்கு இல்லையா, அதையுமே அவங்க மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க. ஓகேயா, பிஎஃப் இருக்கும், என்பிஎஸ் இருக்கும், கிராஜுவேட்டி லீவ் என்கேஷ்மெண்ட் இருக்கும், கன்வீனியன்ஸ் லோன் இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது அப்படின்றது 25 வயசுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், அதை வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது, அதை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, வேறு ஜென்ரல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா 500 ரூபாங்க உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸு. சரிங்களா, இதே இது வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு, இன்டர்னல் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த 500 ரூபா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, சேலரி சர்டிஃபிகேட் இதெல்லாமே செல்ஃபாக அட்டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, அது போக சர்டிஃபிகேட் இல்லைன்னா நாங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத அந்த லிங்க்கையுமே நான் இங்கே கொடுத்துட்றேன், நீங்கள் போய் பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 24 மே. சரிங்களா மக்களே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.